ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டேஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு இப்ப நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி தான். அதை பத்தி தான் நம்ம இங்க வந்து பேச போறோம். இதுல வந்து ஜெலன்ஸ்கி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட அதிபர். அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டரா இருந்து பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைனா ஆனவர். இவர் வந்து என்ன பண்றாரு, உக்ரைனுடைய வார் பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். 2014 இருந்து உக்ரைன்ல இப்போ வரைக்குமே வந்து ரஷ்யாக்காரங்க வந்து உக்ரைன் மேல தாக்குதல்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க. 2014 கிரீமியா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்றாங்க ரஷ்யாக்காரங்க. அப்பையில இருந்து தான் வந்து அமெரிக்கா வந்துட்டு யுஎஸ் வந்துட்டு உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, மிலிட்டரி சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு நிமித்தமாக எந்த ஒரு விஷயமே அவங்க ஸ்ட்ரென்தனா இல்ல. ரொம்ப பலவீனப்பட்டுதான் எல்லா விஷயத்துலயுமே வந்து அவங்க இருக்காங்க. ஏன்னா அது ஒரு சின்ன கண்ட்ரி இல்லையா, அதனால யாருடைய ஹெல்ப் ஆச்சும் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அது யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப வந்து யூஎஸ் தான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி ஆர்மி போர்சஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், வெப்பன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இவன் வந்து இப்ப வரைக்குமே அமெரிக்கா தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது இதுதான் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப வந்து பிப்ரவரி 28க்கு அப்புறம் பயங்கர பிரேக் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி பயங்கரமா பேசிட்டு வந்துட்டாரு. என்ன நடந்ததுன்னு இப்ப பாக்கலாம். என்ன பண்றாங்க, இப்ப ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு வராரு. ஒயிட் ஹவுஸ்ல ஓவல் ஆபீஸ்ல வந்து மீட் பண்றாங்க. அந்த மீட்டிங்க்கு முன்னாடி என்ன ட்ரம்ப் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 15 அப்ப வந்து சவுதி அரேபியா ரியாத் இருக்கு இல்லையா, அங்க வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் எல்லாரும் வந்து என்ன பேசுறாங்க, இந்த கான்ஃபிளிக் இருக்கு இல்லையா, இந்த வாரை வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணணும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கிற வாரை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. பிப்ரவரி 24 பிரெஞ்சு பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த வாரம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, இதை எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணணும், அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு. அதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவர் உக்ரைன் அதிபருக்கு அழைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு ஒயிட் ஹவுஸ்க்கு. பிப்ரவரி 28, 2025 உக்ரைன் பிரசிடென்ட் இருக்காரு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகைக்கு வராரு. அங்க இருக்கக்கூடிய ஓவல் ஆபீஸ், அங்க வந்து ட்ரம்ப் அவர்களும் இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் மட்டும் இல்லைங்க, ஏடி வான்ஸ் துணை அதிபரும் இருக்காங்க. அவங்கள சுத்தி மீடியா பர்சன்ஸும் வந்து இருக்காங்க. இங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே ரெண்டு அதிபர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறப்போ வந்து மீடியாஸ்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் வந்து அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்துதான் அவங்க பிரஸ் மீட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏன் வந்து இவங்க வந்து பிரஸ் எல்லாம் அழைச்சி இந்த மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருந்தது. அப்ப வந்து ரெண்டு பேருக்கு இடையில பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரொம்ப இதா ஃபர்ஸ்ட் வந்து ஜாலியானதான். Even though I think he's a great guy, by the way. But I don't know if you two like each other. But you know what? I think he's just. I think he's just. I like this guy. ஜாலியா பேசுறாங்க ரெண்டு பேரும். ட்ரம்ப் சொல்றாரு ஜெலன்ஸ்கி கிட்ட கிளாத்திங் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட பண்றாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை கொஞ்சம் டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர காரசாரமா ஆகுது. ஜேடி வாட்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து 16-17 வயசு எல்லாம் எல்லா பசங்களையும் எல்லாரையும் வந்து கட்டாயமா ராணுவத்துல சேரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு. நான் வந்து அப்படிதான் வந்து பண்றது, உங்களுக்கு எப்படி தெரியும், என்னோட நாட்டோட நிலைமை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேக்குறாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் வந்து அமைதிக்காக ஒரு கூப்பிட்டுருக்கேன், நீங்க அமைதியை விரும்பலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நான் கூப்பிட்டேன், நான் வந்துட்டு லட்சக்கணக்கான மக்களை வந்து நீங்க கொல்லணும்னு தான் நினைக்கிறீங்க, தவிர அமைதிக்கு நீங்க ஒத்து வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. அது பண்ணோன்னா நான் அமைதியை இந்த உலகத்திலேயே வந்து உக்ரைன்ல இருக்க நாங்க தான் வந்து அமைதியை ரொம்ப விரும்புவோம். ஏன்னா அமைதிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்க நாங்க வந்து அமைதியை விரும்பாம இல்லை. ஆனா அந்த அமைதி எங்களுக்கு நிரந்தரமான அமைதியா இருக்கணும். அமைதிங்கிறது 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க அந்த அமைதிக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு
அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட தயாராகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு அந்த உத்தரவாதம் எல்லாம் ட்ரம்ப் வந்து தரமாட்டேங்கிறாரு. நாங்க என்ன சொல்றோமோ நீ அதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு இவரு. அந்த மாதிரி ஆனவுடனே உடனே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம், இன்னைக்கு யுக்ரைன் மாதிரி நாங்க கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து ட்ரம்ப் ரொம்பவே கோவமாயிடுச்சு. கோவமாயிட்டு நீ வந்து ஃபெயிலியரான ஒரு பர்சன், சரியா, ஒரு நபர். அப்படி இருக்கப்ப நீ எங்களை வந்து இந்த மாதிரி சொல்றது நல்லது கிடையாது. நீ சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஆள் நீ எங்களை சொல்றியா, நீ வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாக்கி பேசிடுறாரு. நீ வந்துட்டு எங்க கிட்ட வந்து கையேந்தி நிக்கிற, எங்க கிட்ட உதவி வாங்கிருக்கிற, எங்க மக்கள் வந்து உனக்காக எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து நாங்க உனக்காக வந்து இவ்வளவு நாள் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எங்களை வந்து ஹெல்ப் பண்ணதை கொஞ்சம் கூட நன்றி கூட தெரிவிக்காம இந்த மாதிரி எல்லாம் பேசுறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு எது சொல்லி தராத, நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் ட்ரம்ப் வந்துட்டு பேசி. இதுல வந்து கடுப்பான ஜெலன்ஸ்கி வந்துட்டு உடனே வந்து ரொம்ப காண்டாகி அப்செட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஏற்கனவே காண்டில் இருக்க மனுஷனை in this country's office and you refuse to wear a suit, just want to see if you own a suit? Yeah, problems. A lot of Americans have problems with you not Really? respecting I don't the have this such. office. I will wear a costume after this war will finish. Okay. Yes, maybe one, Maybe something like something this. like yours. Yes, That'd be great. maybe something better. I don't know. We will see. Maybe something cheaper than. Yeah. Thank you. Yeah, thank you. Thank you. இன்னொரு காண்டாகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. நீங்க ஏன் வந்து ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, அந்த ட்ரெஸ் கோடோட நீங்க ஏன் வரல, எப்படியா வர்றது, ட்ரெஸ் கோடு ஏன் கோட் சூட் எல்லாம் நீங்க போட்டுட்டு வரல, இப்படிதான் வரணும் ஒரு இருக்கு இல்லையா, அப்படி வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து அப்புறம் இப்ப நாட்டுல வாரலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களோட நல்ல போஸ்டர் போட்டு வருவேன், இல்ல உங்களோட வழிபாடு விலையில உள்ள போஸ்டர் கூட போட்டு வருவேன், அது என்னோட பிரச்சனை, உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடுப்பாக கேட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணோம்னா அவரை வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து ப்ரீ மீட்டிங், சரிங்களா. ப்ரீ மீட்டிங்கிறது என்னன்னா அவங்க எதுக்காக வந்து போயிருக்காங்கன்னா ஒரு கனிம ஒப்பந்தம் வந்து போடுறதுக்காக. இது வரைக்கும் நாங்க வந்து உனக்கு எல்லா ஆர்ம்டு போர்சஸும் வந்துட்டு எப்படி கொடுப்போம், மிலிட்டரி, அதாவது உங்களுக்கான ராணுவ பாதுகாப்பை வந்து நாங்க இத்தனை நாள் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. 2022 வரைக்கும் 112 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து மிலிட்டரி போர்ஸஸ வந்து கொடுத்திருக்காங்க உக்ரைனுக்கு. அப்படி இருக்கிறப்ப இனிமே வந்துட்டு எதுக்காக இது போயிருக்காங்கன்னா 50% இருக்கு இல்லையா, அவங்களோட உக்ரைன்ல இருக்கக்கூடிய 50% கனிமங்கள் இருக்கு, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாங்க ஒரு செக்யூரிட்டி போர்சஸ் வந்து தரதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு சைன் போடுறதுக்காக தான் ஜெலன்ஸ்கியை வந்து இது பண்ணி அதோட இந்த போரையும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுக்காக தான் ஜெலன்ஸ்கியை வர வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கடுப்பான ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே இந்த மாதிரியான எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா கிளம்பி போயிட்டாரு, சைன் கூட பண்ணாம. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அம்பாசிடர் ஆஃப் யுக்ரைன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது அதை இவர் வந்து சொதப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி தலைவில கை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணி ரியாக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஷோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காமெடியனை வந்து ஒரு பிரசிடென்டா கொண்டு வந்ததுனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து இன்னைக்கு வந்து யுக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதனால வந்து எல்லாருமே வந்துட்டு அப்படியெல்லாம் இது பண்ணிடாதீங்க, மெச்சூரிட்டி ஒரு அரசியலுக்கான ஒரு பொலிட்டிஷியனுக்கான மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது இல்லாம இனிமே வந்துட்டு அமெரிக்கா வந்து எந்த விதத்திலும் வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றதுனால எதுவுமே பண்ண மாட்டாங்க. தமிழ்ல ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, என்னன்றி கொண்டாக்கும் செய் நன்றி கொண்ட மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணவங்களும் என்னைக்குமே மறக்க கூடாது. ஏதோ அந்த டைம் பீரியட்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இந்த உலகத்துல யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் யாருமே பண்ணாத டைம் பீரியட்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்கிறது பெரிய விஷயம் தானே. அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு நிறைய பேர் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யூஎஸ் வந்துட்டு அவங்களுடைய ஆர்மி கோர்சஸ் திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு ரஷ்யாவுடைய தாக்குதல் வந்து உக்ரைன் மேல இன்னமும் ஜாஸ்தி இருக்கும். அப்ப வந்து உக்ரைனால தனிச்சு செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இதோட இம்பாக்ட் அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஐரோப்பிய நாடுகள நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா அமெரிக்க நாடுகள் சப்போர்ட் பண்ற டைம் பீரியட்லயே சப்போர்ட் பண்ணல இல்லையா? இப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜெலன்ஸ்கி ஆதரவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த மீட்டிங்ல வந்து நடந்திருக்கு. அவரை வந்து ட்ரெஸ் விஷயமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து கரெக்ட் எனக்கு தெரியல. அதுல வந்து அவரை வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ஏற்புடையதாக அல்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ட்ரெஸ் வச்சு எப்போதுமே வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணவே தெரியும். ஜட்ஜ் புக் மைண்ட்ஸ் கவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அமெரிக்கால வந்து எல்லாருக்குமே தெரியும் சிகாகோல வந்து ஒரு காலேஜ்ல வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து உரையாற்றினார். அப்ப வந்து அங்க இருந்து ஒரு லேடி வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸஸை வந்து பார்த்துட்டு என்ன இவர் வந்து இப்படி சாமியாரா இருக்காரு, இவரை பார்த்தா ஒரு ஜென்டில்மேன் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதை அவருக்கு கேட்டுச்சு. அப்ப வந்து அவர் அழகான ஒரு பிளேஸ் சொல்றாரு, உங்க ஊர்ல ஜென்டில்மேன் அமெரிக்கால ஜென்டில்மேன்னா வந்து ட்ரெஸ்ஸை வச்சுதான் நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. ஆனா எங்க ஊர்ல வந்து ஒரு ஜென்டில்மேன் நாங்க எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வச்சுதான் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஜெலன்ஸ்கி நேட்டோ எல்லாம் வந்து பேசினா அப்போ அவருடைய ட்ரெஸ் கோட் வந்து அதே மாதிரிதான் இருக்கு. இந்த கோர்ஸ் போட்டு வந்தாதான் பெரிய ஆளு எங்கேயும் கிடையாது இல்லைங்களா? அதனால அது ஒரு ஏற்புடையதாக அல்ல. ரெண்டாவது வந்து மெச்சூரிட்டி லெவல், பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்லையா? அதே ஒரு காமெடியெல்லாம் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க ப்ரீவியஸ் ப்ரொஃபஷனை வச்சு நீங்க எதையுமே டிசைட் பண்ணிடக்கூடாது. அவர் வந்துட்டு அவருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை. எத்தனையோ பேர் வந்து இப்ப ட்ரம்ப் இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப வருஷம் அதுலயே மூழ்கி இருக்காரு. ட்ரம்ப் வந்து அரசியலே மூழ்கி முத்தெடுத்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெலன்ஸ்கி கூட நம்ம எதிர்பார்க்கறது தான். அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க ப்ரொஃபஷனை வச்சு அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எத்தனையோ பேர் வந்து காமெடியனாவா இருக்கட்டும், சினி ஃபீல்டுக்கு இருக்கும், எத்தனையோ பேர் வந்து ரொம்ப ஆட்சியை செஞ்சவங்களா இருக்காங்க. ஈவன் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பேர் படிக்காதவங்க தான் அரசியலே பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியலேன்னு இருக்க ஒரு ப்ரொஃபஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால கூட அப்படிலாம் இருக்கு பாருங்க. யுக்ரைன்ல கூட அப்படிலாம் இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் தான். அரசியல்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு நமக்கு தெரியாது. இருந்தாலும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு பர்சனை வந்து நம்ம மீட் பண்ண போனோம் அப்படின்னா நிறைய பேர் மகாபாரதம் பார்த்துருப்போம் இல்லையா? அதுல வந்து சகுனி பெரிய புத்திசாலி, அவரை ஈடு செய்யணும் அப்படின்னா கிருஷ்ணரால மட்டும்தான் முடியும். ஆனா தர்மரால முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம், முடியாது. அப்படி இருக்கிறப்போ ட்ரம்ப் மாதிரியான ஒரு பர்சனை போய் மீட் பண்ண போறீங்கன்னா அங்க நீங்க கிருஷ்ணா மாதிரி தான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. தருமர் மாதிரி பாத்தீங்களா அவர் எப்படி இன்னைக்கு செஞ்சுட்டாரு பாத்தீங்களா? முடிச்சு விட்டுட்டாரு ஜெலன்ஸ்கிய பயங்கரமா. அந்த மாதிரி இப்ப இது மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் கேம் மாதிரி தான் தெரியுது இல்லையா நமக்கெல்லாம்? எப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து பீஸ்க்காக நாங்க உங்களை கூப்பிட்டோம் ஒத்துக்கல சரியா? இப்ப மக்களுக்கு பிரஸ் மீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே யூஸ்வலா அமெரிக்க மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்துட்டு யுக்ரைனுக்காக ரொம்ப பரிதாபப்படுவாங்க, பாவப்படுவாங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க இல்லையா? வாரம் நடக்குது. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க ஓப்பன் அப்பாவே. இந்த மாதிரி நாங்க வந்து அமைதியை வார நிப்பாட்டணும்னு கூப்பிட்டோம் உக்ரைன்ல. ஆனா உக்ரைன்காரங்க வந்து அதுக்கு ஒத்து வரல. இது மூலமா இது உங்களுக்கே தெரியுது, பாத்துக்கோங்க. இனிமே நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, நம்மளுடைய வரிப்பணத்தை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பண்ணணுமா நீங்களே யோசிச்சுக்கோங்க சொல்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள்லாம் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ட்ரம்ப் ஒரு காலத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா இதுக்கு
பைடன் இருக்காரு அவரும் சொல்றாரு அவர்தான் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இவர் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கர அறிவுநுட்பத்தோட கேம் விளையாண்டுருக்காங்க. செம்மையா இருந்தது. இப்ப வந்து எல்லாருமே இது பண்ணாங்க. எப்போதுமே ஒரு இடத்துல நம்ம போனப்ப அவங்க நம்ம எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க எப்படி நம்மள வச்சு இது பண்ணாங்களோ அதே மாதிரி நமக்கு யோசிச்சு போகணும். நம்ம இங்க வந்து ரொம்ப கோவமா ஒரு பொசிஷன்ல இருக்கப்ப கோபமாவோ ஆக்ரோஷமாவோ இங்க வந்து காட்டிக்கிறது. அவங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே ஒரு இதா வந்து ஃபன்னா பண்ணி விட்டுருக்காங்க ஜெலன்ஸ்கி. அது மாதிரி இது பண்ணிடுவோம். நம்மளுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயலலிதா வந்து இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க கேக்குறாங்க இன்டர்வியூல, உங்களுக்கு வந்து கோவமே வராதா, நீங்க வந்து ஏன் அப்படியே எல்லாத்துக்குமே ரொம்ப இதா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப வந்து அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் எல்லாம். அப்ப வந்து நான் வந்து எனக்கும் எல்லா மனிதர்கள் மாதிரியும் நான் எல்லாமே இருக்கு. கோபம் இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, காதல் பத்தி எல்லாமே இருக்கு. ஆனா நான் ஒரு லீடர். நான் லீடரா இருக்கப்ப வந்து சில விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகும். எனக்குன்னு ஒரு டாலரன்ஸ் வரணும். அதை நான் வளர்த்துக்கிறேன். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது I keep my emotions to myself. They are not for public display. I have never lost my temper in public. No. I have never wept in public. That you've never shown fear or anger or any other emotion, and I know you must have them. Yes, of course. I'm human like everyone else. I do experience emotions, and I wouldn't be normal if I didn't experience feelings of anger and other emotions. But when you are a leader, you learn to control your emotions. You learn not to show them openly. You have to. So it's ஏன்னா அவர் வந்து நார்மலா நம்ம ஊர்ல எப்போதுமே பேசுற மாதிரி ஏன் அவரை வந்து காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நார்மலா பேசுற மாதிரி அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கேஷுவலா இருக்கும். நம்ம அவங்க பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம கேஷுவலா இருக்கிறதையே நிறைய பேர் வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இவங்க கேஷுவலா இருக்கிறத வந்து நம்ம நினைச்சுப்போம் நம்ம கேஷுவலா இருக்கோம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் வந்துட்டு மக்களும் சரி நம்மளுடைய எதிரிகளும் சரி நம்மள வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருவாங்க. அதனால அந்த பொசிஷனுடைய கெத்த வந்து நம்ம காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப பெறப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தெரியுது. ஓகே, தேங்க்யூ ஆல், பை.